வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒரு தனிமையான தீவுக்கு ரிசர்ச் பண்ண போன ரிசர்ச் டீம் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராத காரணத்தால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்றதுக்காக பிரதாப்ன்ற நேவி லெப்டினன்ட் தலைமையில ஒரு குழு அந்தமான்ல இருந்து அந்த தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அந்த டீம் அந்த தீவுக்குள்ள போகும்போது யாரையுமே முதல்ல பார்க்க முடியல. ஆனாலும் காணாம போன ரிசர்ச் டீம்ல இருந்த மீரான்ற பொண்ணு மூலமா உயிருக்கு போராடிட்டு இருந்த மத்த 2 பேரையும் அந்த நேவி டீம் கண்டுபிடிச்சாங்க. அவங்கள ஒரு சேஃபான பிளேஸுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அங்க நடந்ததையெல்லாம் மீரா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு சொன்ன தகவல்களை கேட்டு அங்க போன நேவி சோல்ஜர்ஸ் நம்ப முடியாத அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. அப்படி அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபாரை பூர்வீகமாக கொண்ட ஓங்கே பழங்குடியினர் சொன்ன கதையை கேட்டு அது சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாரு ரெட்டி சார். அந்த தீவுக்கு வந்து சர்ச் பண்ணதன் மூலமாக கிடைச்ச ரிசல்ட்டை வச்சும் ஓங்கே பழங்குடியின மக்கள் சொன்ன கதையை வச்சும் அவருக்கு கடைசியா மாம்பா முட்டுன்ற பெயர் கிடைச்சிருக்கு. அந்தமானோட பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய மொழியை யாருமே இதுவரைக்கும் சரியா பதிவு பண்ணாததன் காரணமா அதை டிரான்ஸ்லேட் பண்றது அவருக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. ஒரு வழியா கிடைச்ச சோர்சஸ் எல்லாம் வச்சு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாம்பா முட்டுன்ற வார்த்தைக்கான அர்த்தமா அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா கடல்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பேயை தான் மாம்பா முட்டுன்னு குறிப்பிடுறத அவர் கண்டுபிடிச்சாரு. அது சரி, கடல்ல இருந்து எப்படி பேய் வெளிவர முடியும்? அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லிட்டு உங்கே பழங்குடியின மக்கள் சொன்ன கதையை வச்சும் மற்ற சில சோர்சஸை வச்சும் அது சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்க இன மக்கள் எதை மாம்பா முட்டுன்னு சொன்னாங்கன்னு அவரை கண்டுபிடிக்கவும் செஞ்சாரு. அந்த மக்கள் மாம்பா முட்டுன்னு சொன்னது நாம கடற்கன்னிகள்னு சொல்ற மெர்மெய்ட்ஸை தான். கிருஷ்ணா ரெட்டி கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த மீரா, பிரதாப் மற்றும் அவரோட டீமுக்கு எதிரில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடல் கன்னிகள்ன்ற பேரை கேட்டதும் பிரதாப்னாலையும் கூட இருந்த மற்றவங்களாலையும் அதை நம்பவே முடியல. பிரதாப் கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே மெர்மெய்டா, அதாவது கடற்கன்னிகள் இந்த தீவோட கடல் பகுதியில் இருக்காங்களான்னு கேட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து மற்றவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ உள்ள இருந்த ஒரு குரல், முதல்ல நாங்களும் இப்படிதான் சார் நினைச்சு சிரிச்சோம். உடனே மீரா அந்த குரல் கேட்ட இடத்த நோக்கி போனாங்க. அங்க சோபித் குமார் கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்திருந்தாரு. அவரோட நெஞ்சு பகுதியில கை கால்கள்லன்னு பல கட்டுகள் கட்டப்பட்டிருந்துச்சு. அவர் பேசுறதையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினாரு. மீரா அவரை கைத்தாங்கள கூட்டிட்டு வந்து அங்க இருந்த ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க. பொறுமையா உட்கார்ந்ததும் இப்போ சோபித் குமார் பேச ஆரம்பிச்சாரு. ஆள் நடமாட்டமே இல்லாம நடுக்கடல்ல இருக்க ஒரு சின்ன தீவுல எதுக்கு சார் இவ்வளோ பெரிய லேபை கட்டணும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களான்னு கேட்டாரு சோபித். எஸ், அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சொல்லப்போனா இதை பத்தி பிரதாப்க்கு எதுவுமே தெரியாது. ஏன் அந்தமான்ல இருக்க நேவி பேஸோட சீஃபுக்கு கூட இதை பத்தி தெரியுமோ என்னமோன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சவரு, விஷயம் இல்லாம இப்படி ஒரு தீவுல இப்படி ஒரு லேபை கட்ட மாட்டாங்களேன்னு அவருக்கு தோணி இருக்கு. இதையெல்லாம் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவரோட முகம் சீரியஸா மாற ஆரம்பிச்சது. சோபித் குமாரை பார்த்து, அப்போ உண்மையாவே இந்த தீவை சுத்தி இருக்க கடல் பகுதியில கடல் கன்னிகள் இருக்கான்னு கேட்டாரு. ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டபடியே சோபித் பேச ஆரம்பிச்சாரு. ரெட்டி சார் இதை பத்தி எங்க கிட்ட சொல்லும்போது நாங்களும் அவரை நம்பவே இல்லை. அவர் என்கிட்ட அதை பத்தி பேசும்போதெல்லாம் இந்த தீவை ஒட்டுன கடல் பகுதியில மெர்மெய்ட்ஸ் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் அவர்கிட்ட இருந்த அந்த வித்தியாசமான ஸ்கல் மட்டும்தான். அவர் முதல்ல என்னதான் கன்வின்ஸ் பண்ணாரு. ரெட்டி சார் என்னோட சீனியர் வேற அண்ட் மென்டரும் கூட. அவர் அவ்வளோ தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டதால என்னால மறுக்க முடியாம இங்க வந்தேன். அப்பதான் முதல் முறை அந்தமான்ல இருக்க நேவி பேஸ்ல முறையா பர்மிஷன் வாங்கிட்டு இந்த தீவுக்கு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சோம். சரியா 2 வாரத்துக்கு அப்புறமா நாங்க எதிர்பாராத அந்த விஷயம் நடந்துச்சு. எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்க மெர்மெய்ட்ஸை பத்தி எதுவுமே தெரியாதுன்றதால கடற்கரை பக்கத்திலேயே ஒரு டென்ட் அமைச்சு தொடர்ச்சியா கடலை செக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு ஈவினிங் டைம்ல சூரிய ஒளி ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வந்த நேரத்துல கரையில இருந்து கடல்ல கொஞ்ச தூரத்துல வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல ஏதோ உருண்டையா தெரிஞ்சது. நான் கூட ஏதோ தேங்காய் தான் மிதந்து வருதோன்னு நினைச்சேன். ஆனா அப்படியே ஒரு உருவம் தோல் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சது. 2 வாரமா எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அது எங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. நான் பார்க்கறது கனவா இல்ல நனவான்னு புரியாம எனக்கு நானே கேட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் ரெட்டி சாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த உருவம் மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. எங்க 2 பேருக்கும் அடுத்த அரை மணி நேரம் ஒண்ணுமே புரியல. அப்போ இவ்வளோ நாள் ஓங்கே இன மக்கள் சொன்னதெல்லாம் கதை இல்லையா, உண்மைதானோ?
நாங்க மெர்மெய்ட்ஸை பார்த்தோன்னு வெளியே போய் சொன்னா யாராவது நம்புவாங்களா? இப்படி ஆச்சரியமும் பரபரப்பும் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி எங்களால தூங்கவே முடியல. ஏதோ ஒரு அதிசயத்தை பார்த்த மாதிரி எங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரமிப்பு. முதல்ல போட்ட எங்களோட பிளான் பண்ணி இன்னும் 2 நாளைக்குள்ள எங்களுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடைக்கலன்னா திரும்பி போக தான் இருந்தோம். ஆனா அன்னைக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த சைட்டிங்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்த முறை அந்த மெர்மெய்ட் வரும்போது கண்டிப்பா ஒரு போட்டோ எடுத்துடணுன்றதுல நாங்க உறுதியா இருந்தோம். சரியா 4வது நாள் நாங்க எதிர்பார்த்த மாதிரியே மறுபடியும் அந்த நாளோட ஈவினிங் டைம்ல ஒரு சைட்டிங் தென்பட்டுச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு மெர்மெய்ட் கடலோட சர்ஃபேஸ்ல இருந்து மேலே எழ ஆரம்பிச்சது. அதோட தோள்கள் வரைக்கும் தான் எங்களால பார்க்க முடிஞ்சுது. ஆனா அந்த உருவத்தை தெளிவா பார்க்க முடியல. மேல வந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மெர்மெய்டை இந்த முறை தவற விடல. அதை நாங்க போட்டோ எடுத்தோம். ஆனா கேமராவோட ஃபிளாஷ்ல இருந்து வந்த வெளிச்சத்துல பயந்து போயிடுச்சோ என்னமோ தெரியல, டக்குன்னு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுச்சு அந்த மெர்மெய்ட். அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும்போது அதுல மெர்மெய்ட் ரொம்ப கிளியரா பதிவாகி இருந்தது. இந்த ஒரு போட்டோ ப்ரூஃப் கண்டிப்பா சந்தேகங்களுக்கான விடையா அமையும் தான். இதை பார்த்த யாரா இருந்தாலும் சரி கன்வின்ஸ் ஆகிடுவாங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமும் சில நாட்கள் அந்த தீவுலயே இருந்தோம். அப்பவே ரெட்டி சார் இதை பத்தி ஸ்டடி பண்ணாம விடக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் ரெட்டி சார் சீக்ரெட்டா பல வேலைகளை செஞ்சாரு. ரொம்ப பாடுபட்டு மினிஸ்ட்ரியில இருந்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த மெர்மெய்டை பத்தி ஆராய்ச்சி பண்ண சம்மதம் வாங்கினாரு. அவர் இந்த தீவுல மெர்மெய்டை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ண அனுமதி கேட்கறாருன்னு மினிஸ்ட்ரியில இருந்த முக்கியமான சில நபர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி மூலமாவே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேசி சம்மதம் வாங்கி இங்க ஒரு லேபை கொண்டு வந்தோம். இந்த லேப் கட்டப்பட்ட 3 மாசத்துல பயத்தினாலேயோ இல்ல ஆட்கள் அதிகமா இருந்ததாலேயோ மெர்மெய்ட்ஸை நாங்க பார்க்கவே முடியல. இதை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. முதல்ல அதை கவனிச்ச மீரா எல்லாரையும் பார்த்து ப்ளீஸ் அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. வெளியே மழை வந்துகிட்டு இருந்ததால அந்த சத்தத்துல வெளியே என்ன நடக்குதுன்னு சரியா அவங்களால கேட்க முடியல. பட் ஒரு குழந்தை கீச்சு குரல்ல கத்துனா ஒரு சத்தம் வரும்ல, அதே மாதிரியான ஒரு சத்தம் வெளியே இருந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. முதல்ல தூரத்துல வந்துகிட்டு இருந்த அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர்றத அவங்களால நல்லாவே உணர முடிஞ்சுது. பிரதாப்க்கும் மத்தவங்களுக்கும் அதை பார்க்கற கியூரியஸ்னஸ் இருந்தாலும் மீராவும் சோபித்தும் வெளியே போகவே வேண்டான்னு ரெக்வஸ்ட் பண்ணதால அவங்களும் உள்ளேயே இருந்தாங்க. அப்போ மீராவை பார்த்து இப்போ வெளியே மெர்மெய்ட்ஸ் தான் இருக்கான்னு பிரதாப் கேட்டிருக்காரு. அதுக்கு பயத்திலேயே ஆமான்ற மாதிரி தலையாட்டி இருக்காரு. பிரதாப் ஆர்வத்தோடையே வெளியே எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் வெளியே கேட்கிற சத்தங்களை ஒத்து கவனிச்சாங்க மீரா. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு 5-6 கிட்ட இருக்கலான்னு தோணுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிரதாப் எப்படி இவ்வளோ உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க மெர்மெய்ட்ஸை ஸ்டடி பண்ண வரைக்கும் மெர்மெய்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கீச்சு குரலை தான் கத்துன்றத நாங்க முதல்ல கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாம இந்த இனத்துல பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும்தான் நாங்க பார்த்திருக்கோம். அவ என்ன வேணாலும் கடலை விட்டு வெளியவே வராது, ஆண்கள் மட்டும்தான் கடலை விட்டு வெளியே வரும். அதுவும் நாங்க நினைச்சதை விட ரொம்ப பலத்தோடையும் ரொம்ப உயரமாவும் அவன் இருந்துச்சு. ஏதாவது ஆபத்தாவை சென்ஸ் பண்ணிட்டா உடனே பிரிடேட்டர் மூடுக்கு போயிடும். இதெல்லாம் பின்னாடி ஏற்பட்ட பிரச்சனையின் மூலமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன் அந்த பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுற வரைக்கும் எந்த ஒரு மெர்மெய்டையும் நாங்க முழுசா பார்த்தது கூட கிடையாதுன்னு சொன்னாங்க மீரா. கடந்த 1 வாரமாவே அந்த மெர்மெய்ட்ஸ் எங்களை கொல்றதுக்காக தேடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நாங்க தான் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே வந்தோம். ஒருவேளை இன்னைக்கு மட்டும் நீங்க வராம போயிருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நாங்க செத்து போயிருப்போம்னு சொன்னாங்க மீரா. அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் சோபித் வழியை பொறுத்துக்கிட்டு அவங்க சொல்றதையெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பிரதாப் கூட வந்த ஆபீசர்ஸ்ல ஒருத்தர் பிரதாப்பை பார்த்து அதுதான் நம்ம கையில கன்ஸ் இருக்கே சார், வெளியே போய் எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாமேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டு மீராவும் சோபித்தும் ஒரு நிமிஷம் பதறி போனாங்க. வழியோட என்ன பேசுறீங்க, ஆர் யூ நட்ஸ்? அது ஒன்றும் நம்மளோட இடத்துக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணல. நாம தான் அவைகளோட ஒரே வாழ்விடத்தை அபகரிச்சிருக்கோம். இந்த மென்டாலிட்டினால தான் இங்க பல பிரச்சனைகள் வருது. எங்க கூட வந்த ராகுல் மட்டும் அன்னைக்கு அமைதியா இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தே இருக்காது தெரியுமா? ஃபுல் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு கடைசியில் அவனும் செத்து போயிட்டான்னு சொன்னாரு சோபித். அதுக்கு மேல தொடர்ந்து அவரால் பேச முடியாம மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. சில நிமிடங்கள் மூச்சு வாங்கினதுக்கு அப்புறமா அதுங்களை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, இட் வாஸ் ஆல் அவர் மிஸ்டேக்னு சொன்னாரு சோபித். அவர் சொல்றத பிரதாப்னால புரிஞ்சிக்க முடிஞ்சதுதான். இந்த கான்வர்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் சில நிமிடங்கள் அங்க அமைதி நிலவுச்சு. இருந்தாலும் அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரதாப் அவங்க கிட்ட கேள்வி கேட்டாரு. அதுக்கப்புறம் அங்க நடந்ததை மீரா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரெட்டி சார் யார் யாரையோ கன்வின்ஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா இந்த லேபை உருவாக்குனாரு. அப்போ கூட இருந்தது சோபித் சார் மட்டும்தான்.
ரெட்டி சாரும் சோபித் சாரும் சேர்ந்து தான் எங்க ஒவ்வொருத்தரையா இந்த ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுவும் எடுத்த உடனே எல்லாம் எங்களை செலக்ட் பண்ணல. ரொம்ப நாள் எங்களை வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி நாங்க எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை சீரியஸா எடுத்துக்கிறோன்னு பார்த்துட்டு தான் எங்களை இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. கடைசியா தான் நானும் அருணாவும் இதுக்குள்ள வந்தோம். முதல்ல எங்களால இங்க நடக்கிறதையெல்லாம் நம்பவே முடியல. ஆனா நாங்க வரும்போதே ரெட்டி சாரும் சோபித் சாரும் மெர்மெய்ட்ஸை பத்தி பல தகவல்களை கலெக்ட் பண்ணி இருந்தாங்க. ஏன் 2-3 தடவை அவங்களோட கான்டாக்ட் நல்லபடியாகவும் அமைஞ்சிருக்கு. ஆனா ரெட்டி சாருக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. என்ன ஆசைன்னா, எப்படியாவது ஒரு மெர்மெய்டை உயிரோட கேப்சர் பண்ணணுன்றது தான் அது. அங்க இருந்து தான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. இதை பத்தி எங்ககிட்ட எல்லாம் ரெட்டி சார் வெளிப்படையாவே கேட்டாரு. எங்களுக்கு இந்த முயற்சி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. சோபித் சார், நான், அருணான்னு 3 பேரும் தயங்க ஆரம்பிச்சோம். சோபித் சார் அவர்கிட்ட, இது வரைக்கும் நாம கண்டுபிடிச்சதே போதுமே, தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் செய்யறீங்க, அது அந்த மெர்மெய்ட்ஸ்க்கும் ஏன் நமக்குமே கூட ஆபத்தா முடியலாம்லன்னு சொன்னாரு. எங்களுக்கும் சோபித் சார் சொன்னது சரின்னு தான் பட்டுச்சு. ஆனா ரெட்டி சார் அவரோட முடிவுல உறுதியாயிருந்தாரு. நாங்க இந்த ஐடியாவுக்கு முழு மனசோட சம்மதம் தெரிவிக்காததால அவர் எங்களுக்கு தெரியாம ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த ஆளுதான் ராகுல். ஒருவேளை ராகுல் மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தானா இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்க ஏற்பட்டிருக்காது. ஆனா அவனை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாரோ தெரியல, ராகுல் அதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். அவங்க 2 பேரும் இந்த தீவுக்கு எங்களை கூட்டிட்டு வந்த போட் டிரைவரையும் அவங்களோட பிளான்ல சேர்த்தி இருக்காங்க. மெர்மெய்ட்ஸை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல முறை அதுங்க கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதுல சில முறை சக்சஸ் ஆகிருக்கு. 2-3 முறையெல்லாம் ரெட்டி சார் அவங்கள தொட்டு கூட பார்த்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கான்டாக்டை ஏற்படுத்திக்க ஒரு ஈவினிங் டைம்ல போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனாரு ரெட்டி சார். வழக்கமா அவர் அப்படி போகும்போது சோபித் சார் தான் கூட்டிட்டு போவாரு. ஆனா அன்னைக்கு அவரை விட்டுட்டு ராகுல் அந்த போட்ல ஏற சொன்னாரு. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோடையே சோபித் சார் போட்டை விட்டு விலகவும் ராகுல் போட்ல அவரோட ஏறினான். உடனே போட் கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சது. அந்த போட் கொஞ்ச தூரம் போற வரைக்கும் நான், சோபித் சார், அருணா 3 பேரும் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோபித் சார் மட்டும் சம்திங் வாஸ் ராங் மீரா, ரெட்டி சார் நார்மலாவே இல்லைன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கும் அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் வேற வழி தெரியாததால உள்ள எங்களோட வேலையை பார்க்க போயிட்டோம். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் இருக்கும், போட் திரும்பி வர்ற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு 3 பேரும் வெளியே வந்து பார்த்தோம். அப்போ நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருந்ததால எங்களுக்கு ஒன்றும் தெளிவா தெரியல. ஆனா அந்த போட் ரொம்ப வேகமா கரையை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. வந்ததும் போட்ல ஒரே பரபரப்பா இருந்துச்சு. ரெட்டி சாரும் ராகுலும் எதையோ இழுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. லேப் கிட்ட வெளிச்சத்துல பார்க்கும்போது தான் எங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவங்க பிடிச்சிட்டு வந்தது ஒரு மெர்மெய்ட. வேக வேகமா லேப்குள்ள அதை கொண்டு போனவங்க ஒரு பெரிய கிளாஸ் டேங்க்ல அதை போட்டாங்க. அது கிட்ட பார்க்க எங்களுக்கு ஒரு வித பயம் இருந்துச்சு தான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக மெதுவா கிட்ட போய் பார்த்தோம். அது கிட்ட இருந்து பார்க்கும்போது தான் அதோட உண்மையான உருவமே எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா பிடிபட்ட அந்த மெர்மெய்ட் பயங்கரமான கோவத்துல கீச்சு குரல்ல கத்திக்கிட்டு இருந்துச்சு. கோவத்துல அந்த கிளாஸ் டேங்க பலமா தட்ட ஆரம்பிச்சது. ஆனா ரெட்டி சார் எதுக்கும் அசர்ற மாதிரி இல்ல. அவரோட முகத்துல ஒரு சாதனை பண்ண ஃபீல் இருந்துச்சு. ஒரு பக்கம் எங்களுக்கு பயம் இருந்தாலும் அதை பத்தி இன்னும் டீப்பா ஸ்டடி பண்ணலான்ற ஒரு ஆர்வமும் எங்களுக்குள்ள இருந்தது. என்னமோ உண்மைதான். அடுத்தது என்ன சார் பண்ண போறோன்னு சோபித் சார் கேட்டதுக்கு, இதுக்கு எந்த பிரச்சனையும் வராம ஸ்டடி பண்ணிட்டு இதை மறுபடியும் கடல்ல விட போறோம் சோபித், சோ டோன்ட் வரின்னு சொன்னாரு. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. இப்படி நாங்க பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல தான் அந்த எதிர்பாராத தாக்குதல் நடந்துச்சு. முதல்ல வெளியே கடற்கரைக்கு பக்கத்துல இருந்து அந்த சத்தம் வர ஆரம்பிச்சது. போக போக அந்த சத்தம் அதிகமாகவும் ஆரம்பிச்சது. வெளியே போய் டார்ச் எல்லாம் வச்சு அடிச்சு பார்த்ததுல நாங்க அப்போ மிரண்டே போயிட்டோம். ஏன்னா அங்க நின்னுகிட்டு இருந்தது 10 அடி உயரத்துல அடல்ட் மெர்மென்ஸ். அப்பதான் ரெட்டி சார்க்கே புரிஞ்சுது அதுங்களை பத்தி எங்களுக்கு 1% கூட தெரியலன்றது. அது வரைக்கும் நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, மெர்மெய்ட்ஸும் சரி மெர்மென்ஸும் சரி என்ன ஆனாலும் கடலை விட்டு வெளியவே வராதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தங்களோட எண்ணத்துக்கு ஒரு ஆபத்துனா இவ என்ன வேணா பண்ணுன்றது அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுது. வெளியே நின்னுகிட்டு இருந்த மெர்மென்ஸோட சைஸை வச்சு பார்க்கும்போது ரெட்டி சாரும் ராகுலும் பிடிச்சிட்டு வந்தது ஒரு சின்ன குட்டியை தான் போல. பட் அதுவே எங்க உயரத்துக்கு இருந்துச்சு. அதுவும் வெளியே ஏதோ 1-2 இல்ல, குறைஞ்சது 10க்கும் மேலேயாவது இருக்கும். அந்த 10ம் வேகமா லேப நோக்கி வந்தது. அப்போ டக்குன்னு ரெட்டி சார் அதுங்க முன்னாடி போய் அதுங்களை தடுக்கிற மாதிரி மறிச்சு நின்னாரு. ஆனா ரெட்டி சாரை அதுக்கு பொருட்படுத்தவே இல்லை. அவரை தாண்டி போக பார்த்தாங்க அந்த மெர்மென்ஸ். மறுபடியும் அதை தடுக்க பார்த்தாரு. ஆனா அதுக்கு கோபம் வந்து பலமா கத்திக்கிட்டு அவர் அப்படியே தூக்கி கைவேற கால்வேறையா பிச்சு தூரத்துல எரிஞ்சிருச்சு ஒரு மெர்மென். மற்ற மெர்மெய்ட்ஸ் எங்களையும் தாக்க ஆரம்பிச்சது. இந்த டைம்ல எங்களை இந்த தீவுக்கு போட்ல கூட்டிட்டு வந்தவன் ஆபத்தை உணர்ந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான்.
அவனுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுங்க தாக்குனதுல எனக்கு மட்டும்தான் கம்மியான காயம். ரெட்டி சார் அன்னைக்கு ராத்திரியே அதிக ரத்தம் வெளியேறியதன் காரணமா இறந்து போயிட்டாரு. சோபித் சார் ஒரு மெர்மன்னால தூக்கி வீசப்பட்டாரு. அதுல அவரோட கை கால்கள் எல்லாம் உடைஞ்சு போய் பலமா அடிபட்டது. அதே மாதிரி அருணாவும் ரொம்ப மோசமா தாக்கப்பட்டா. ராகுலுக்கு என்னாச்சுன்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. எங்களை எல்லாம் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் லேபோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போன மெர்மன்ஸ் ரெட்டி சார் பிடிச்சிட்டு வந்த மெர்மெய்டை காப்பாத்திட்டு கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அங்க நடந்து முடிஞ்சுது. ஒரு மெர்மேன் என்னை தள்ளி விட்டதுல சுவத்துல போய் மோதியதன் காரணமா அப்படியே மயங்கி போயிட்டேன். நான் கண் விழிக்கும் போது நடு ராத்திரிக்கு மேல ஆகியிருந்துச்சு. நாங்க உருவாக்கி வச்சிருந்த பவர் சோர்ஸை எல்லாம் அதுங்க அடிச்சு உடைச்சிட்டு போயிருந்தது. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு இருட்டுல எனக்கு ஒண்ணுமே புரியல. நிலா வெளிச்சத்துக்கு கண்கள் பழகுனதுக்கு அப்புறமா எப்படியோ தடுமாறி ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்குள்ள போய் எமர்ஜென்சி லேம்பை எடுத்துட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கடற்கரையில தேடி பார்த்தேன். அப்போ கொஞ்சம் தூரத்துல சோபித் சாரை மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அவருக்கு உடம்பு பூராவும் பலமா காயம் பட்டிருந்துச்சு. அவரை கஷ்டப்பட்டு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்க்கு இழுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கு மேல யாரையும் கண்டுபிடிக்க முடியாததால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிடைச்ச பொருட்களை வச்சு சோபித் சாருக்கு முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு விடியறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்ததுன்னு எனக்கு புரிய வந்துச்சு. உடனடியா லேப்குள்ள போய் கம்யூனிகேஷன் ரேடியோ ஒர்க் ஆகுதான்னு கவனிச்சேன். ஆனா அது அடித்து நொறுக்கப்பட்டிருந்துச்சு. ராகுலுக்கு மட்டும்தான் அதை ஒர்க் பண்ண தெரியுன்றதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் அந்த கடற்கரை முழுக்க தேடினதுல அருணா ஒரு பாறைக்கு பின்னாடி போய் மயங்கி விழுந்திருந்தா. அவளையும் கஷ்டப்பட்டு சோபித் சார் இருந்த அதே இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். ரெட்டி சாரோட பாடியை இங்கேயே நான் புதைக்கவும் செஞ்சேன். இப்ப வரைக்கும் ராகுலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. போட் டிரைவரையும் காணோம். அப்பதான் சோபித் சார் அரை மயக்கத்துல நாம உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தீவில் இருக்க காட்டுக்குள்ள போய் எங்கேயாவது பாதுகாப்பா இருப்போம். கண்டிப்பா நமக்கான ஹெல்ப் வரும். அது வரைக்கும் கவனமா உயிர் பழிச்சு இருப்போம்னு சொன்னாரு சோபித் சார். அவர் சொன்ன மாதிரியே நானும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்க நாங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். பட் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை குறைஞ்சு பயம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு மதியம் உங்களோட போட் வர்ற சத்தம் கேட்டுச்சு. நான் கூட இந்த தீவுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தவன் தான் ஹெல்ப்போட திரும்பி வர்றான்னு நினைச்சேன். ஆனா முன்ன பின்ன தெரியாம நீங்க வரவும் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமேன்னு சொல்லி முடிச்சாங்க மீரா. இதையெல்லாம் பிரதாப்போட டீம் நம்ப முடியாம கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இன்னமும் இந்த தீவை சுத்தி உண்மையாவே மெர்மெய்ட் இருக்கான்ற சந்தேகம் போகவே இல்லை. ஸோ அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பிரதாப், மீரா உங்ககிட்ட மெர்மெய்ட்ஸோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு. அப்ப எங்களை நீங்க இன்னும் நம்பல அப்படி தானேன்னு கேட்டாங்க மீரா. பிரதாப், அதுக்குள்ள மீரா, இதையெல்லாம் எங்களால இப்பவும் நம்பவே முடியல, அதுக்காக தான் கேட்டேன்னு சொன்னாரு பிரதாப். இதை கேட்டுக்கிட்டு இருந்த சோபித் மீராவை பார்த்து, மீரா அந்த ஃபோட்டோஸை எடுத்துட்டு வந்து காட்டுன்னு சொல்லவும் கேர்ள்ஸ் சைட் ரூமுக்கு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஃபோட்டோஸை கொண்டு வந்து பிரதாப்போட கையில கொடுத்தாங்க மீரா. அதுல சில மெர்மெய்ட்ஸ் தெளிவா பதிவாகி இருந்தது. அவை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் மாதிரியே இருந்துச்சு. அவங்க பார்க்கறத நம்பவே முடியல. தொடர்ந்து இவையெல்லாம் ரெட்டி சார் மெர்மெய்ட்ஸை கான்டாக்ட் பண்ண போய் எடுத்த ஃபோட்டோஸ்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோஸையே பார்த்துக்கிட்டு இருந்த பிரதாப்பன் டீம் இப்போ என்ன பண்ணலான்னு சோபித் குமாரை நோக்கி கேட்டிருக்காங்க. அவரு வழியோடைய பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ கண்டிப்பா இந்த தீவில் இருக்க மெர்மெய்ட்ஸ் எல்லாம் கடலுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் நாம நேவி பேஸை கான்டாக்ட் பண்ணி இங்கிருந்து வெளியே போறத பத்தி யோசிப்போம்னு சொன்னாரு. அவங்க அனுபவிச்ச விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அதுதான் சரியான ஒரு முடிவா இருக்குன்னு பிரதாப்க்கும் தோணுச்சு. ஸோ விடியற வரைக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இதுல பிரதாப் டீம்ல இருந்த சில சோல்ஜர்ஸ்க்கு மாற்று கருத்து இருந்துச்சு தான். இருந்தாலும் பிரதாப் மாதிரியான ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா அதை அவங்களால மீற முடியல. ஸோ விடியற வரைக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எதிர்பாராத இன்னொரு விஷயம் நடந்தது. அவங்க தங்கியிருந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸோட கதவை ஏதோ ஒன்று பலமா தட்ட ஆரம்பிச்சது. கதவை மட்டும் இல்ல, அதை சுத்தி இருந்த பில்டிங்கோட சுவர்களையும் ஏதோ பலமா இடிக்க ஆரம்பிச்சது. அதை கவனிச்சதும் பிரதாப்பன் டீம் கையில துப்பாக்கிகளை ஏந்தி ரெடியாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சோபித் குமார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் சில மணி நேரத்துக்கு இந்த பில்டிங் கண்டிப்பா தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நாம இங்கிருந்து உடனே வெளியே போயிடலான்னு சொன்னாரு சோபித். அந்த ஸ்ட்ரக்சரை கவனமா பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றது உண்மைதான்னு பிரதாப்க்கும் புரிஞ்சுது. இருந்தாலும் அந்த கதவு கிட்ட போடப்பட்டிருந்த பேரிகேடை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல அந்த கட்டிடத்தை எப்படியாவது இடிச்சாகணுன்ற ஒரு வெறியில மெர்மென்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா
அதிர்ஷ்டவசமா அந்த கட்டடம் தாக்கு பிடிச்சது. நள்ளிரவுக்கு மேல அங்க பெஞ்சுக்கிட்டு இருந்த மழையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. மழை குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளியே மெர்மென்ஸோட நடமாட்டமும் அவற்றோட சத்தமும் ரொம்ப நல்லா உள்ள இருந்தவங்களால கேட்க முடிஞ்சது. யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் கண்ணசந்தா கூட திடீர்னு கேட்கிற அந்த சத்தத்தால பதறி போய் எழுந்து உக்காந்தாங்க. ஒரு கட்டத்துல பிரதாப்புக்குமே அது நடந்தது. அதை பார்த்த மீரா, இப்படிதான் சார் கடந்த 1 வாரமா நாங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. சுமார் 4 மணி அளவுல மெர்மென்ஸோட சத்தமும் குறைய ஆரம்பிச்சது. இருந்தாலும் விடியற வரைக்கும் யாரும் வெளியே போக வேணான்றதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. சரியா 6:30 மணிக்கு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸோட அந்த இரும்பு கதவு திறக்கப்பட்டுச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த மெர்மென்ஸ் ஊர்ந்து போனதுக்கான தடயங்களை அவங்களால நல்லாவே பார்க்க முடிஞ்சது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண விரும்பாம உடனடியா லேப்க்கு வெளியே இருந்த பவர் சோர்ஸை ஆன் பண்ணி கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிட்ட போயிருக்காங்க. ஏற்கனவே அது ரெடியாகி இருந்ததால உடனடியா பேஸ் கோஆர்டினேஷன்ஸை போட்டு பேஸை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டமா இருந்ததால கொஞ்ச நேரத்திலேயே கம்யூனிகேஷனும் கிடைச்சது. பிரதாப் அங்க நடந்ததையெல்லாம் அந்தமான் நேவி பேஸோட சீஃப் கிட்ட விலாவரியா விளக்கி முடிச்சாரு. அவரு நிலைமையோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு வேணா நான் பேக்கப்பா அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்டாரு. அதுக்கு பிரதாப், இல்ல சார், நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம், இதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அப்படின்னா உடனடியா அங்க இருந்து கிளம்புங்க, we will be waiting for youன்னு சொன்னாரு சீஃப். அதுக்கு மேல கொஞ்ச நேரமும் தாமதிக்காம அந்த ரிசர்ச் டீம்ல மீதி உயிரோடு இருந்த 3 பேரையும் அவங்களோட மிலிட்ரி போட்ல ஏத்திக்கிட்டு அந்த போட் அங்கிருந்து வெளிவர ஆரம்பிச்சது. ஆனா அங்க இருந்தோ அவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல வெளிவர முடியல. கரையிலிருந்து கடலுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த போட்டை ஏதோ ஒன்னு பலமா வந்து மோதி இருக்கு. இதனால அந்த போட் தள்ளாட ஆரம்பிச்சது. அது மெர்மென்ஸ் தான் உடனே அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. பிரதாப்பும் டீமும் கடலுக்குள்ள பார்க்கும்போது வேகமா அந்த மெர்மென்ஸ் நீந்தி போறத அவங்களால பார்க்க முடிஞ்சது. 10 அடி உயரத்துல அவங்க இருந்தாங்கன்னு சொன்னதை கேட்கும்போது அவங்களால நம்ப முடியலதான். ஆனா இப்போ நேர்ல பார்க்கும்போது, அதுவும் அவ்வளோ வேகமா அவை கடலுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு உண்மையாவே பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த போட் வேகமா போக ட்ரை பண்ணுது. ஆனா எல்லா பக்கங்கள்ல இருந்தும் மெர்மென்ஸ் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேகமா போலான்னு பார்த்தா பின்னாடி கட்டியிருக்க போட் வேற அவங்களுக்கு தடங்களா இருந்துச்சு. சோ உடனடியா ஒரு முடிவை எடுத்த பிரதாப் ஒரு கத்தியை எடுத்து அந்த போட்டை கட்டியிருந்த கைத்தை அவுத்து விட்டுட்டாரு. இப்போ அவங்க போய்கிட்டு இருந்த மிலிட்ரி போட் ரொம்ப வேகமா அங்கிருந்து வெளியேற ஆரம்பிச்சது. அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீடிச்ச அந்த அட்டாக் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல முழுசா நின்னு போனதும் அங்கிருந்து அந்த டீம் வெளியேறிட்டாங்க. அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு அந்த போட் நேவி பேஸை ரீச் ஆகியிருந்தது. பிரதாப் ஏற்கனவே சீஃப்க்கு தகவல் கொடுத்திருந்ததால அவரே வந்து அந்த டாக்ல நின்னுகிட்டு இருந்தாரு. அவரு கூட சில டாக்டர்ஸையும் கூட்டிட்டு வந்தாரு. இவங்களோட போட் நேவி பேஸ்குள்ள போய் டாக் கிட்ட நிறுத்தப்பட்டதும் உடனடியா படகுக்குள்ள இறங்கின டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள மிலிட்ரி பேஸ்ல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. சீஃப் பிரதாப்பை பார்த்து கவலை தோய்ந்த முகத்தோட, இஸ் எவ்ரிதிங் வாஸ் ஓகே பிரதாப்னு கேட்டாரு. எஸ் சார், வி ஜஸ்ட் மேட் இட் இன் டைம்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணாரு. மற்றவங்களும் பின்னாடியே சீஃபை பார்த்து சல்யூட் பண்ணாங்க. கம் பிரதாப், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு அவரோட ரூம்க்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் நடந்ததையெல்லாம் மறுபடியும் விலாவரியா சொல்ல ஆரம்பிச்சாரு. அதையெல்லாம் பொறுமையா கேட்டு முடிச்சவரு, நீ உண்மையாவே மெர்மென்ஸை பாத்தியா பிரதாப்னு கேட்டாரு. ஆமா சார், நான் போட்டோலையும் பார்த்தேன், இன்னைக்கு காலையில கடல்ல நேர்லையும் பார்த்தேன், இதோ அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு முதல் நாள் மீரா கொடுத்த போட்டோஸ்ல உன்னை எடுத்து காட்டினாரு பிரதாப். அதை பார்த்த சீஃப்னாலையும் நம்பவே முடியல. உடனடியா இது சார்ந்த தகவல்கள் டெல்லியில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சு. மறுநாள் காலையில டெல்லியில இருந்து நேரடியா சில ஆபீசர்ஸ் அந்த ரிசர்ச் டீமை மீட் பண்ண வந்தாங்க. அவங்க வந்து பேசுனதுக்கு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. இந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும், இனி அந்த தீவு அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட தீவா அறிவிக்கப்படுதுன்னு வந்த ஆபீசர்ஸ் சீஃப் கிட்ட அப்டேட் பண்ணிட்டு போனாங்க. சில வாரங்கள் கழிச்சு அந்த மர்மெய்ட் ரிசர்ச்சுக்கு போனவங்க திரும்ப மெயின்லேண்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. வந்தவங்களை இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் சில ஆபீசர்ஸ் வந்து நேர்ல சந்திச்சிருக்காங்க. விருப்பம் இருந்தா அவங்க வேற ப்ராஜெக்ட்ஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம், இல்லனா ஆபீஸ் ஜாபை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறோன்னு இந்திய அரசாங்கத்தின் சார்பில் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல சோபித் குமார் ரிட்டையர் ஆகிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்ததால அதை அந்த ஆபீசர்ஸ் கிட்ட சொன்னாரு. உங்களோட விஷ் தான் சோபித்னு சொல்லிட்டாங்க அந்த ஆபீசர்ஸ். மீதி மீராவும் அருணாவும் நாங்க டெஸ்க் ஜாப்புக்கு போயிடுறோம் சார்னு சொன்னாங்க. அண்ட் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸும் அடுத்த 1 வாரத்துல அவங்களோட வீட்டுக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஆனா அவங்க கிட்ட கேட்டுக்கொள்ளப்பட்டவையெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி எந்த காரணத்தை கொண்டும் வெளியவே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.